Hi friends, welcome all to the live session. இப்போ நம்ம cell cycle and cell division one shot revision பார்க்க போறோம். Welcome all to the live session. நான் இப்போ presentation வைக்கிறேன். Okay. So நம்ம இப்போ cell cycle and cell division ஓட one shot revision பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா cell cycle அப்படிங்கிறது sequence of events. அந்த ஈவெண்ட்ஸ் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ்ல செல் வந்து க்ரோ ஆகும், ரெப்ளிகேட் ஆகும், டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும். செல் அதோட சைஸ்ல க்ரோ ஆகும், அதோட டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும். அப்புறம் செல் டிவைட் ஆகி 2 டாட்டர் செல்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒரு செல்லு க்ரோ ஆகுது, டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுது, டிவைட் ஆகி டாட்டர் செல்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஹியூமன் சொமேட்டிக் செல் அப்படின்னா பாடி செல் அப்படின்னு அர்த்தம். So your human somatic cell completes one cell cycle in about 24 hours. நம்மளோட ஒரு பாடி செல்லும் 24 மணி நேரம் எடுத்துக்குது செல் டிவிஷனை கம்ப்ளீட் பண்ண. ஸோ ஃபேசஸ் ஆஃப் செல் சைக்கிள் அதில் வந்து 2 மெயின் ஃபேஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸை ஃபர்தராக 3 ஃபேஸஸாக பிரிக்கிறோம். அண்ட் இது ஒரு கீ டேர்ம், கீ பாயிண்ட்டு, நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். லாங்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் செல் சைக்கிள் எது அப்படின்னா இன்டர்ஃபேஸ் தான். இன்டர்ஃபேஸை G1 ஃபேஸ், அதுக்கு இன்னொரு பேர் கேப் 1 ஃபேஸ், S ஃபேஸ் அண்ட் கேப் 2 ஃபேஸ், G2 ஃபேஸ்னு 3ஆக பிரிக்கிறோம். G1 அதாவது கேப் 1ல செல் வந்து மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக இருக்கும், செல் க்ரோ ஆகும், அதோட சைஸில் RNA புரோட்டீன் இதெல்லாம் சிந்தசைஸ் ஆகும், ஆர்கனல்ஸ் நம்பர்ல இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சிந்தசிஸ் ஆஃப் என்சைம்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சுரல் புரோட்டீன் இதெல்லாம் கேப் 1ல நடக்குது. எஸ் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எஸ் ஃபேஸ்ல தான் நடக்குது. ரொம்ப 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 எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ டபுள் ஆகும், குரோமோசோம் நம்பர் டபுள் ஆகாது, ஞாபகம் வச்சுங்க. டிஎன்ஏ கண்டென்ட் டபுள் ஆகும், குரோமோசோம் நம்பர் மெயின்டைன் ஆகும். இன் அனிமல் செல் சென்ட்ரியோல் டியூப்ளிகேட். ஸோ அனிமல் செல்ல மட்டும்தான் சென்ட்ரோசோம் சென்ட்ரியோல் இருக்கு, பிளான்ட் செல்ல இல்லை. அப்போ அந்த சென்ட்ரியோல் டியூப்ளிகேஷன் எங்க நடக்குதுன்னா எஸ் ஃபேஸ்ல தான் நடக்குது. இதுவும் நீட் கொஸ்டின். ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், சென்ட்ரியோல் ரெப்ளிகேஷன் ரெண்டுமே எஸ் ஃபேஸ்ல தான் நடக்குது. ஸோ இப்போ டிப்ளாய்ட் செல்ல 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்குன்னா எஸ் ஃபேஸ்க்கு அப்புறமும் நம்பர் ஆஃப் குரோமோசோம் 2n தான் இருக்கும், டிஎன்ஏ கண்டென்ட் மட்டும்தான் டபுள் ஆகியிருக்கும். ஸோ குரோமோசோம் நம்பர்ல சேஞ்ச் கிடையாது. அடுத்து G2 கேப் 2, செல் கண்டினியூவா இங்கேயும் வளர்ந்துகிட்டே இருக்கு. மைட்டாசிஸ்க்கு தேவையான புரோட்டீன் சிந்தசிஸ் இங்க நடக்குது, செல் டிவிஷனுக்கு தங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. இதோட இன்டர்ஃபேஸ் முடியுது. அதுக்கடுத்து எம் ஃபேஸ், மைட்டாட்டிக் ஃபேஸ்க்குள்ள செல் என்டர் ஆகுது G2க்கு அப்புறம். திஸ் இஸ் த ஃபேஸ் ஆஃப் ஆக்சுவல் செல் டிவிஷன். இதுல கேரியோகைனசிஸ், டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் நடக்கும், ரெண்டாவது சைட்டோகைனசிஸ், டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் செகண்ட் நடக்கும். கேரியான் அப்படின்னா நியூக்ளியஸ், சைட்டோங்கிறது சைட்டோபிளாசத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது, கைனசிஸ் அப்படின்னா டிவிஷன். ஸோ இப்போ கொஸ்டின் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒன்று நீ 2024ல கேட்ட இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். G0 ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம் கொஸ்டின் ஸ்டேஜ். உறக்க நிலையில இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். உறக்கிறதுனா தூங்குறதுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா G0 ஃபேஸ்க்கு போறதுக்கு பிளான்ட் எந்த ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வரும்? G1 விட்டு வெளியே வந்து G0க்குள்ள என்டர் ஆகும், மறந்துடாதீங்க. Sometimes cells leave G1 and enter an inactive stage called G0. இன்ஆக்டிவ் அப்படிங்கிறது செல் டிவைட் ஆகாதுங்கிறத தான் இன்ஆக்டிவ்னு சொல்றாங்களே ஒழிய மெட்டபாலிக்கலி செல்ஸ் வந்து ஆக்டிவா தான் இருக்கும். ஏன் இன்ஆக்டிவ்னு சொல்றாங்க? செல் டஸ் நாட் டிவைட், அதுதான் இந்த இன்ஆக்டிவ்ங்கிற டேர்மை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுது. பட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும், செல் உயிரோட தான் இருக்கு. இட் பெர்ஃபார்ம்ஸ் நார்மல் ஃபங்க்ஷன், நார்மலா எல்லா ஃபங்க்ஷனும், புரோட்டீன் சிந்தசிஸ் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் நர்வ் செல்ஸ், ஹார்ட் மசில் செல்ஸ் இதெல்லாம் G0 ஃபேஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் மைட்டாசிஸ், மியாசிஸ்னு 2 டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன் இருக்கு. மைட்டாசிஸ்ல வந்து நமக்கு எதுக்கு இது நடக்குதுன்னா growth, ரிப்பேர், ஏசெக்சுவல் ரீப்ரடக்ஷன் இதுக்கெல்லாம் மைட்டாசிஸ் ஹெல்ப் பண்ணுது. வளர்ச்சி,
அப்புறம் காயம்பட்ட இடத்த சரி பண்றது, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்லாம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு மியாசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃபார்ம் கேமெட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதர் செல் இருக்கு அப்படின்னா அதுல அது டிப்ளாய்டா இருக்கும், அது டிவிஷன் நடந்து இது மைட்டாசிஸ் மியாசிஸ் 1, இது மியாசிஸ் 2. மியாசிஸ் 2 முடிவுல ஒரு டிப்ளாய்ட் செல் 4 டாட்டர் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்க. இதுல மைட்டாசிஸ்ல ப்ரொடியூஸ் ஆகிற 2 செல்லுமே ஐடென்டிக்கலா இருக்கும், பேரண்ட் செல் மாதிரி. பட் இங்க நான் ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ் கேமெட்ஸ்ல ஃபார்ம் ஆகும், ஏன்னா கிராசிங் ஓவர் நடக்கிறதுனால. மைட்டாசிஸ் இஸ் கால்டு ஈக்குவேஷனல் டிவிஷன். இப்போ மைட்டாசிஸ் பத்தி நம்ம டீடைலா படிக்க போறோம். மைட்டாசிஸை ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்னு சொல்றோம் பிகாஸ் குரோமோசோம் நம்பர் வந்து டாட்டர் செல்ஸ்ல மதர் செல்ல இருக்க மாதிரி சிமிலரா இருக்கும். மதர் செல்லுக்கு 46 குரோமோசோம்னா புதுசா ஃபார்ம் ஆன டாட்டர் செல்லையும் 46 குரோமோசோம் இருக்கும். ஸோ வேர் டஸ் இட் அக்கர்? சொமேட்டிக் செல்ஸ். சொமேட்டிக் அப்படின்னாலே பாடி செல் அப்படின்னு அர்த்தம். மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் கண்டினியூஸா டிவைட் ஆகிட்டு இருக்கக்கூடிய செல்ஸ் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் அப்படிம்போம். ஸோ ரூட் டிப், ஷூட் டிப்லலாம் மெரிஸ்டம்ஸ் இருக்கும், அங்கே மைட்டாசிஸ் நடக்குது. ஹீலிங் ஆஃப் வூண்ட்ஸ், காயம்பட்ட இடத்துல மைட்டாசிஸ் நடந்து ரிப்பேர் பண்ணுது. நியூ ஸ்கின் செல்ஸ், எபிடர்மிஸ் இதெல்லாம் ஃபார்ம் பண்றதுக்கு மைட்டாசிஸ் நடக்குது. ஸோ மைட்டாசிஸோட ஃபங்க்ஷன் க்ரோத், ரிப்பேர், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓன் அவுட் செல்ஸ், அடிபட்ட செல்ஸ்ன்னு அர்த்தம், அதை ரிப்பேர் பண்றது. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுக்குலாம் மைட்டாசிஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸ்டேஜஸ் ஆஃப் மைட்டாசிஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரோஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க குரோமாட்டின் வந்து கண்டென்ஸ் ஆகி குரோமோசோம் விசிபிளா தெரியும். குரோமாட்டின் சுருங்கி 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 குரோமோசோமா மாறி மைக்ரோஸ்கோப்ல பார்த்தாலே நம்ம கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு விசிபிளா இருக்கும். ஈச் குரோமோசோம் ஹேஸ் 2 சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஜாயின்ட் பை சென்ட்ரோமியர். ஸோ இங்க சென்ட்ரோமியர் இப்படி இருக்குன்னா இங்க ஒரு குரோமாட்டிட், இங்க ஒரு குரோமாட்டிட், இது ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். ஓகேங்க. குரோமோசோம் மூவ்ஸ் டு ஆப்போசிட் போல்ஸ் இன் அனிமல் செல்ஸ். ஸோ சென்ட்ரோசோம், சாரி குரோமோசோம் இல்லை, சென்ட்ரோசோம் அனிமல் செல்ல மட்டும்தான் இருக்கும். ப்ரோஃபேஸ்ல சென்ட்ரோசோம் வந்து ஆப்போசிட் போல்ஸ்க்கு மூவ் பண்றாங்க. ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ப்ரோஃபேஸ்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மைட்டாசிஸ், கோல்ஜி காம்ப்ளெக்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நியூக்ளியோலஸ், நியூக்ளியஸ்குள்ள இருக்கிறது, அண்ட் நியூக்ளியர் என்வலப், இது எல்லாமே மறைஞ்சு போவாங்க ப்ரோஃபேஸ்ல. ஓகே, ஸோ கண்டென்சேஷன் ஸ்டார்ட்ஸ் ஹியர், இதுதான் இம்பார்ட்டன்ட் ப்ரோஃபேஸ்க்கு. மெட்டாஃபேஸ், குரோமோசோம்ஸ் அரேஞ்ச் அட் த ஈக்குவட்டோரியல் பிளேட். மெட்டானா மிடில்னு அர்த்தம். குரோமோசோம்ஸ் நடுவில் வந்து இப்படி அரேஞ்ச் ஆகிக்கும். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து கைனட்டோகோர் ஆஃப் குரோமோசோம்ல வந்து அட்டாச் ஆகும். ஸோ குரோமோசோம் இப்படி இருக்கு, சென்ட்ரோமியர் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல புரோட்டீனால் ஆன கைனட்டோகோருங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு சைட்லையும். இந்த கைனட்டோகோர்ல தான் வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆகும். குரோமோசோம்ஸ் ஆர் மேக்சிமலி கண்டென்ஸ்ட், கிளியர்லி விசிபிள். அப்போ குரோமோசோம் மார்பாலஜி அதோட ஸ்ட்ரக்சரை படிக்கிறதுக்கு சரியான ஃபேஸு மெட்டாஃபேஸ். நீட் கொஷின். மோஸ்ட் சூட்டபிள் ஸ்டேஜ் டு ஸ்டடி குரோமோசோம் மார்பாலஜி மெட்டாஃபேஸ் தான். நீட் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அனஃபேஸ். மெட்டாஃபேஸ்க்கு அடுத்து அனஃபேஸ். சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆயிடுது. மைட்டாசிஸ்ல அனஃபேஸ்ல சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகுது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நோட் பண்ணிக்கோங்க. சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் செப்பரேட் ஆகும் சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகிறதுனால. டாட்டர் குரோமாட்டிட்ஸ் மூவ் டு ஆப்போசிட் போல்ஸ். டாட்டர் குரோமாட்டிட்ஸ்னா இந்த ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறம் இந்த டாட்டர் குரோமாட்டிட்ஸ் ஆப்போசிட் போல்ஸ்க்கு மூவ் ஆகுது. டிபெண்டிங் ஆன் சென்ட்ரோமியர் பொசிஷன், குரோமோசோம்ஸ் மே பி வி ஷேப், எல் ஷேப், இந்த மாதிரி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஸோ வி, எல், ஜே, ஐ ஷேப்லலாம் குரோமோசோம் அனஃபேஸ்ல நமக்கு தெளிவா தெரியும். டீலோஃபேஸ், ஆனா மார்பாலஜியை படிக்கிறதுக்கு மெட்டாஃபேஸ் தான் உகந்த ஃபேஸ். கொஸ்டின்ல கேட்பாங்க. டீலோஃபேஸ், குரோமோசோம் ரீச் போல்ஸ் அண்ட் ஸ்டார்ட் டீகண்டென்சிங். அப்படியே ப்ரோஃபேஸுக்கு ஆப்போசிட் டீலோஃபேஸ். ஸோ டீகண்டென்ஸ் ஆகுது. ப்ரோஃபேஸ்ல கண்டென்ஸ் ஆனிச்சா குரோமாட்டின் ஃபைபர்ஸ், இங்க குரோமோசோம்ஸ் டீகண்டென்ஸ் ஆகுது, ரிவர்சல் ஆஃப் கண்டென்சிங். டீகண்டென்சிஃபை ஆகிறது, நியூக்ளியர் என்வலப் ரீஅப்பியர் ஆகுது. நியூக்ளியோலஸ், கோல்ஜி அப்பரேட்டஸ்ல டிஸ்அப்பியர் ஆனிச்சு ப்ரோஃபேஸ் முடிவுல. ஆனா டீலோஃபேஸ்ல இது எல்லாமே ரீஃபார்ம் ஆகும், ரீஅப்பியர் ஆகும். ஸ்பிண்டில் ஃபைபர் டிஸ்அப்பியர் ஆகும். இதுதான் டீலோஃபேஸ். ஸோ சைட்டோகைனசிஸ்,
சைட்டோகைனசிஸ்ங்கிறது டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். கேரியோகைனசிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கும். அனிமல் செல்ல கிளீவேஜ் ஆர் ஃபர்ரோ மெத்தட்ல நடுவில் ஃபார்ம் ஆகி அப்படியே நெருங்கிக்கிட்டே போய் ஜாயிண்ட் ஆகி 2 செல்லாக கட் ஆகி போயிடும். பட் இன் பிளான்ட் செல் பிளேட் ஃபார்மேஷன் மூலியமா சென்ட்ரிஃபியூகல் மெத்தட்ல இப்படி விட்டு 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 ஃபார்ம் ஆகி கடைசி அது ஜாயிண்ட் ஆகி செல் டிவைட் ஆகிடும். ஸோ ஏன் பிளான்ட்ல டிஃப்ரெண்டா நடக்குது, கிளீவிங் மெத்தட் நடக்காம? ஏன்னா ரிஜிட் செல் வால் இருக்கிறதுனால புதுசாக தான் செல் வால் ஃபார்ம் ஆகணும். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ்னு பார்த்தா ஜெனட்டிக் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணும். ஏன்னா மதர் செல்லுல டிப்ளாய்ட் நம்பர்னா டாட்டர் செல்லையும் டிப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் தான் இருக்கும். குரோமோசோம் நம்பர் கான்ஸ்டன்டா இருக்கு. அண்ட் இங்க வந்து ஜெனட்டிக் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுதுன்னா கிராசிங் ஓவர்லாம் எதுவும் நடக்கிறது இல்லை. அதனால ஹெல்ப்ஸ் இன் க்ரோத் ஆஃப் பாடி, உடல் வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுது. ரிப்பேர், ரீஜெனரேஷன் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது மைட்டாசிஸ். நெக்ஸ்ட் மியாசிஸ். மியாசிஸை நம்ம ரிடக்ஷன் டிவிஷன் சொல்றோம். ஏன்னா குரோமோசோம் நம்பர் வந்து பாதியா குறைஞ்சிரும் டாட்டர் செல்ஸ்ல. இது எங்க நடக்குது? ஜெர்ம் செல்ஸ் அல்லது ரீப்ரொடக்டிவ் செல்ஸ், ரெண்டும் ஒன்று தான், அங்கதான் நடக்குது. போலன் மதர் செல்ஸ்ல, மெகாஸ்போர் மதர் செல்ஸ்ல, ஸ்பெர்மட்டோசைட்ஸ்ல, ஊசைட்ஸ்ல இங்க எல்லாம் உங்களுக்கு மியாசிஸ் நடக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் டிப்ளாய்ட் செல், ஹேப்ளாய்ட் எல்லாம் மாறும். So to produce haploid gametes so that after fertilization diploid number restore ஆகும். இங்க பாருங்க, டிப்ளாய்டா இருக்கு, ஹேப்ளாய்ட் ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுது. அதே போல எக் ஹேப்ளாய்டா இருக்கும். ரெண்டும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் வரும்போது டிப்ளாய்டு மெயின்டைன் ஆகுது, பாத்தீங்களா? ஸோ அதுக்கு தான் ரிடக்ஷன் டிவிஷன் ஹெல்ப் பண்ணுது. ஃபீச்சர்ஸ் ஆஃப் மியாசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தடவை தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஒரு தடவை நடக்கும். ஆனா 2 அடுத்தடுத்த செல் டிவிஷன் நடக்கும். ஆனா ஒரு தடவை தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். அண்ட் மியாசிஸ் 1, மியாசிஸ் 2னு 2 ஸ்டேஜ்ல நடக்குது. 1 டிப்ளாய்ட் செல் 4 ஹேப்ளாய்ட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மியாசிஸ். இப்போ ஸ்டேஜஸ் ஆஃப் மியாசிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ப்ரோஃபேஸ் 1. ப்ரோஃபேஸ் 1 இதுல நமக்கு லெப்டோட்டின், ஜைகோட்டின், பெக்கைட்டின் அண்ட் டிப்ளோட்டின் டயாகைனசிஸ்னு 4 ஸ்டெப் இருக்கு. இதை ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க, லேசா படி அப்படின்னு. லெப்டோட்டின், ஜைகோட்டின், பெக்கைட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ். கடைசியா 2 டிடி வருதே சார், கைனசிஸ் கடைசியா வரும். முதல் நாளும் டீன்னு முடியும். லேசா படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட்கட். ஸோ மியாசிஸ் 1 தான் லாங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஸ்டேஜ். இட் ஹேஸ் 5 சப்ஸ்டேஜஸ். ஸோ லேசா படி. குரோமோசோம் பிகம் விசிபிள் அஸ் த்ரெட். இதுல லெப்டோட்டின்ல கண்டென்சேஷன் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ உங்களுக்கு விசிபிளா தெரியறதுக்கான தான் சுருங்கி 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 திக்கா மாறும். ஜைகோட்டின்ல ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் பேர் ஆகும். சினாப்சிஸ் ஜைகோட்டின்ல நடக்குது. வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட். சைனாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் ஹெல்ப்ஸ் இன் பேரிங். ஸோ ஹோமோலாகஸ் குரோமோசோம் இப்படி பேர் ஆகிறதுக்கு ஒரு புரோட்டீனால ஆன காம்ப்ளெக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். சினாப்சிஸ்க்கு ஹெல்ப் பண்றதுனால சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு அதுக்கு பேரு. பேர்டு ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸை இங்க பைவேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெக்கைட்டின் ஸ்டேஜ். Chromosomes become shorter and thicker. பெக்கைட்டின்ல 4 chromatidsோட டெட்ரட் ஸ்டேஜ் இங்க வருது. கிராசிங் ஓவர் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கு இடையில? நான் சிஸ்டர் chromatids ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ல கிராசிங் ஓவர் இங்க தான் நடக்குது. ரீகாம்பினேஷன் நோடியூல்ஸ் இங்க தான். கிராசிங் ஓவர் எங்க நடக்குது அந்த இடத்துக்கு பேரு ரீகாம்பினேஷன் நோடியூல்ஸ். பெக்கைட்டின்ல தான் ஃபார்ம் ஆகுது. இது நீட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. கிராசிங் ஓவர் occurs in பெக்கைட்டின்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் நீட் பாயிண்ட். அடுத்து டிப்ளோட்டின்ல சைனாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் டிசால்வ் ஆயிடும். ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் ஒன்னுலேருந்து ஒன்று பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும். they remain attached at the point called chiasmata. இந்த எக்ஸ் ஷேப்ல உங்களுக்கு விசிபிளா இருக்கிறது நமக்கு டிப்ளோட்டின்ல தான். ஸோ chiasmata விசிபிள் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராசிங் ஓவர். ஸோ கிராசிங் ஓவர் விசிபிளா தெரியறது அந்த கயாஸ்மேட்டாங்கிற புள்ளி தெரியறது. எந்த இடத்துல கிராசிங் ஓவர் நடக்குது அந்த புள்ளிக்கு பேரு கயாஸ்மேட்டாங்க. டயாகைனசிஸ்
terminalization இங்க தான் நடக்குது. அதாவது chiasmata move towards end of the chromosome. Chromosomes are very fully condensed. Nuclear envelope, nucleolus disappear ஆகும், spindle form ஆகும். அதாவது prophase முடிவு வரதுனால prophase 1ஓட லாஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் ஸ்டெப் டயாகைனசிஸ். அதனால நியூக்ளியர் என்வலப், நியூக்ளியோலஸ்லாம் டிசப்பியர் ஆகி ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆகும். மெட்டாஃபேஸ் 1 bivalent arrange on equatorial plate. இங்க spindle fiber attached to homologous chromosome. But இங்க அனாஃபேஸ்ல சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகாது. அனாஃபேஸ் 1ல ஹோமோலாகஸ் குரோமோசோம் தனித்தனியா செப்பரேட் ஆகும். ஸோ இதனால தான் சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகாம பாதி பாதி குரோமோசோம் ஆப்போசிட்க்கு போறதுனால தான் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் பாதி பாதியா குறைஞ்சிருது. ஸோ மியாசிஸ் 1 தான் ரிடக்ஷன் டிவிஷன். நம்பர் ஆஃப் குரோமோசோம் குறையிறது மியாசிஸ் 1ல. குரோமோசோம் ரீச் போல்ஸ், ஆப்போசிட் போல்ஸ்க்கு வந்து நியூக்ளியர் மெம்பரேன் மே ரீஃபார்ம், மே நாட் ரீஃபார்ம். சைட்டோகைனசிஸ் மே அக்கர், மே நாட் அக்கர், மோஸ்ட்லி நடக்காது. 2 ஹேப்ளாய்ட் செல்ஸா ஃபார்ம். இங்க 2 ஹேப்ளாய்ட் செல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. 2 ஹேப்ளாய்ட் செல்ஸ் 4 ஹேப்ளாய்ட் செல்ஸா மாறுது மியாசிஸ் 2. ஸோ மியாசிஸ் 1 இஸ் ரிடக்ஷன் டிவிஷன், மியாசிஸ் 2 இஸ் ஈக்குவேஷனல் டிவிஷன். இன்டர்கைனசிஸ் அப்படிங்கிறது மியாசிஸ் 1 அண்ட் மியாசிஸ் 2 கிடையாது, ஷார்ட் இன்டர்வல். பட் இன்டர்கைனசிஸ்ல இன்டர்னா பிட்வீன், ஓகேங்களா? நோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இங்க டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்காது இன்டர்கைனசிஸ்ல. மியாசிஸ் 2 அண்ட் சிக்னிஃபிகன்ஸ். மியாசிஸ் 2ங்கிறது ஈக்குவேஷனல் டிவிஷன். மைட்டாசிஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். மைட்டாசிஸ் படிச்சா மியாசிஸ் 2க்கு அதே பாயிண்ட்ஸ் தான். இட் இஸ் கால்ட் ஈக்குவேஷனல் டிவிஷன் because chromosome number remains same in the daughter cells. So already chromosome number பாதியா குறைஞ்சிருச்சு. 46 இருந்தா 23 குறைஞ்சிருச்சு மியாசிஸ் 1லயே. அப்ப மியாசிஸ் 2 முடிவுல எல்லா செல்ஸ்லயும் 23 குரோமோசோம் தான் இருக்கும். ஸோ ப்ரோஃபேஸ் 2ல குரோமோசோம் கண்டென்ஸ் ஆகும். ப்ரோஃபேஸ் 2ஓட முடிவுல நியூக்ளியர் மெம்பரேன் டிசப்பியர் ஆகி ஸ்பிண்டில் ஃபார்ம் ஆகும். மெட்டாஃபேஸ் 2ல குரோமோசோம் ஈக்குவேட்டர் வரும். அனாஃபேஸ் 2ல சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகி சிஸ்டர் கிரோமேட்டிட் செப்பரேட் ஆகி போகும். டீலோஃபேஸ் 2ல நியூக்ளியர் மெம்பரேன் ரீஅப்பியர் ஆகி சைட்டோகைனசிஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு ஹேப்ளாய்ட் செல்ஸ் 4 ஹேப்ளாய்ட் செல்ஸ் ஃபார்ம் ஆயிடும். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மியாசிஸ்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் குரோமோசோம் நம்பர் ஆஃப்டர் ஜெனரேஷன், ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் குரோமோசோம் நம்பர் மெயின்டைன் ஆகிறதுக்கு மியாசிஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. ப்ரொடியூஸ் ஹேப்ளாய்ட் கேமிட்ஸ் அண்ட் ஸ்போர்ஸ். ஸோ ஹேப்ளாய்ட் கேமிட்ஸ், ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண மியாசிஸ் வேணும். creates genetic variation because crossing over நடக்குது, independent assortment of homologous chromosome நடக்குது. அதனால ஸோ மியாசிஸ்னால தான் நமக்கு வேரியேஷன் இன் ஆஃப் ஸ்பிரிங்ஸ் நடக்குது. ஓகேங்க. மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸோட டிஃபரன்சியேஷன். மைட்டாசிஸ்ல சிங்கிள் டிவிஷன் தான் நடக்கும், மியாசிஸ்ல 2 டிவிஷன் நடக்கும். நம்பர் ஆஃப் டாட்டர் செல்ஸ் 2 டாட்டர் செல்ஸை மைட்டாசிஸ்ல ஃபார்ம் ஆகும், மியாசிஸ்ல 4 டாட்டர் செல்ஸ். Genetic similarity, daughter cells are genetically similar, but inga daughter cells are genetically different. Inga meiosis la chromosome number similar ah irukum, equational division mitosis ngadhu. Meiosis la chromosome number paadiya koriyum. Mitosis somatic cells la nadakum, meiosis germ cells, reproductive cells la nadakum. Growth and repair ku mitosis help பண்ணுது, gamete formation and variation ku meiosis help பண்ணுது. ஸோ மற்றபடி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோட உங்களுக்கு பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நடத்தின கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஏதாவது டவுட் இருக்குங்களா? பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் மோஸ்ட்லி இன்னைக்கு நைட் கிளாஸ் கண்டக்ட் பண்ண நான் ட்ரை பண்றேன். உங்களுக்கு இன்னைக்கு வச்ச கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏதாவது டவுட் இருந்தா சேட் பாக்ஸ்ல கேளுங்க, இல்ல ரைஸ் ஹேண்ட் கொடுத்து நீங்க பேசி கூட உங்க டவுட்டை கேட்டுக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குங்களா? 25th நம்ம போர்ஷன் முடிக்கிறோம். எனக்கு 23rd எலெக்ஷன் டியூட்டி இருக்கிறதுனால, டீச்சர்ஸ்க்கு எலெக்ஷன் டியூட்டி போடுவாங்க, அந்த டியூட்டிக்கு போகிறதுனால 25th நான் உங்களுக்கு போர்ஷனை முடிச்சு கொடுத்துட்றேன். மோஸ்ட்லி நாளை மறுநாளுக்குள்ள பிளான் ஃபிசியாலஜியும் முடிச்சுட்டு, பிளான் ஃபிசியாலஜியில் 3 சாப்டர் இருக்குது. இன்னைக்கு ஒன்று ஆரம்பிச்சுட்டா நாளைக்கு பிளான் ஃபிசியாலஜி முடிச்சிடலாம். நாளை மறுநாள் 2 சாப்டர்ஸ் நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு 21ஆம் தேதிக்குள்ள ஹியூமன் ஃபிசியாலஜியில் 2 சாப்டர் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் 4 சாப்டர்ஸ் தான் இருக்கும். 23ஆம் தேதி நான் எலெக்ஷன் டியூட்டி முடிச்சிடுறேன். 24, 25ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு அந்த 4 சாப்டர்ஸையும் முடிச்சு கொடுத்துருவேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு
7 நாள் தான் இருக்கும் எக்ஸாமுக்கு. 7வது நாள் எக்ஸாமா இருக்கும். பார்த்துக்கலாம். சரி, ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. நல்லா படிங்க. நான் உங்களுக்கு இதோட பிடிஎஃப் ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ ஆல். தேங்க்யூ.